நம்ம பழைய தலைமுறையை நம்ம மரியாதை கொடுத்தா தானே அது வரும். அவங்க தப்பா இருந்தாங்கன்னா, அத மாற்ற முயற்சி பண்ணுங்க. சமுதாய மாற்றம் பாஸ்ட்லயும் வரணும். அவங்கள இப்ப ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலை நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல அந்த லவ்வுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறோம். என்ன பண்ணிட்டாங்க? லவ் தானே பண்ணிட்டாங்க. ஆமா. அத போய் ஒருத்தங்கள விரும்பினவங்கள கட்டுனா உடனே நீங்க வெட்டுவீங்களா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த பெற்றோர மாத்தணும்ன்றேன் நானு. சட்ட ரீதியா மாத்துங்க. மாத்துங்க. சமுதாயத்துல இன்னைக்கு எல்லா லாஸ் இருக்கு. கோர்ட்ஸ் ஆர் வித் யூ. கவர்ன்மென்ட் இஸ் வித் யூ. மாத்துங்க. பட் ஏமாத்தாதீங்க. அதிலயும் லவ்னா இப்போ வந்து லவ் பண்றது கூட ஓகேங்க. நீங்க ஒரு சிங்கிளா இருக்கீங்க, அவங்க சிங்கிளா இருக்கீங்க. லவ் பண்றீங்க. அது வொர்க் அவுட் ஆகுது, வொர்க் அவுட் ஆகலங்கிறது கூட விட்டுறலாங்க. கள்ளக்காதல்னு ஒண்ணு இருக்கு. அடல்ட்ரி இஸ் நாட் இல்லீகல். பட் 2 பேர் விரும்பும்போது, அதுல 3வது ஒருத்தருக்கு நாம துரோகம் பண்றோம். ம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2 மனங்கள் சம்பந்தப்பட்ட காதல்னா, ஐ அம் சப்போர்ட். ஆனா அதுல 3வது ஆள் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆ அது பெற்றோரா இருந்தாலும் சரி, கட்டுனவங்களா இருந்தாலும் கரெக்ட். சரி, நீங்க யார் மனசையும் பாதிக்காம, நீங்க யார வேணா லவ் பண்ணுங்க. எனக்கு வந்து அ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. எல்ஜிபிடில ஓரின சேர்க்கையாளர்கள நான் மதிக்கிறேங்க. ஏன்னா, அங்க வந்து அவங்க உண்மையா இருக்கிறாங்க. நம்ம வ நம்ம புராணங்கள்ல கூட இருக்கு. ஹரிஹர புத்திரன் தான் ஐயப்பன். ஸோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வேர் யூ டோன்ட் சொசைட்டிக்கு 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நான் அத சொல்லல. 4 பேர் ஏதாவது 4 விதமா பேசிட்டே இருக்கட்டும். உங்களை சார்ந்தவர்களை நீங்க துரோகம் ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. இஸ் மோர் இம்பார்டன்ட். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ட்ரஸ்ட், ஹானஸ்டி, இன்டெகிரிட்டிய தாண்டி தான் லவ். நீங்க ஒருத்தங்கள உண்மையா லவ் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல நேர்மை, உண்மை முக்கியமா இருக்கணும். அவ்வளவுதான்.